எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அரிசி மாவுலாம் ஆட்டி வச்சுருப்போம்ல, தோசை இட்லிக்கு, அந்த மாவு தான் எடுத்துருக்குறேன். நான் நேற்று அரைச்ச மாவு. இது ரொம்ப புளிச்சிச்சுன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். காரப்போண்டா வந்து அதுக்கு தேவையான பொருள். நான் 1 கப்பு வந்து இட்லி மாவு எடுத்துருக்குறேன். ஒரு 3 ஸ்பூனு பச்சரிசி மாவு வீட்டில் உள்ளது, வீட்டில் அரைச்சது. 2 பெரிய வெங்காயம் பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இது எல்லாத்தையுமே மாவில் போட்டு பிசைஞ்சிடலாம். அரிசி மாவும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லா உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது, அப்புறம் எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கும். தோசை மாவுலேயே வந்து நிறைய ரெசிபி ஸ்நாக்ஸ் செய்யலாம். நான் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன். தோசை மாவுலேயே வந்து நிறைய ரெசிபி செய்யலாம். நான் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி இந்த போண்டா வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய், அரை முடியில் பாதி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, 1 பூண்டு பல், கொஞ்சம் கல் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன புளி கரண்டி இருந்தால் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கலாம், இல்லை கைட்டையும் போடலாம். நான் வந்து கரண்டிகிட்ட போடுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். லைட்டாக மாவு எடுத்து போட்டால் தெரியும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை வந்து கம்மியாக தான் வச்சுக்கிறோம், இல்லைன்னா வந்து சீக்கிரம் செவந்துடும். நான் உள்ள மாவு வேகாமல் இருக்கும். லைட்டாக பரட்டி விடலாம். அப்போதான் எல்லா பக்கமும் வேகும். நான் சோடா அப்பெல்லாம் போடலை, ஆப்ப சோடாலாம் போடலை. உளுந்து சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டிருக்கனால அது வேகும் போது கருவேப்பிலை எல்லோரும் நல்லா வாசமாக இருக்கும். வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்படி வச்சு கொஞ்சம் எண்ணெய் வடிட்டோம், அடுத்து போட்டுடலாம். ரெண்டாவது டைம் போட்டது வெந்துருச்சு நல்லா. இதில் காய்கறியும் போட்டு செய்யலாம். முட்டைக்கோசு, கேரட்லாம் போட்டு செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும். நான் வெங்காயம் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் சுட்டு எடுத்துடுறேன். அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தா தான் மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறது. ஏன் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். டக்குன்னு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நம்ம
வீட்டில் உள்ள தோசை மாவு வச்சு நல்லா மொறு மொறுன்னு போண்டா சுட்டாச்சு. வெங்காயம், மிளகு, ஜீரகம்லாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். வச்சு தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேமராமேன் டேஸ்ட் பாருங்கள். வடை செம்மையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.